சாகும்போது கூட நிம்மதியா சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. எவன் தான் பாப்பா ரோஜஸ்காரங்க. அட இவன். ஹலோ. ஓ இதுவோ, நான் நினைச்சேன் ரோஜஸ்காரனாக. ஃபோன் பில் கொஞ்ச நாளாக கட்டலடா. அவன் ஃபோன் அடிச்சு அடிச்சு கடுப்பேற்றிட்டு இருக்கான். சாக போற டைம்ல கூட அடிக்க கடுப்பேற்றுறாங்கப்பா. ஓம்டா இங்கே தான்டா காருக்கு முன்னாடி படுத்துட்டு இருக்கேன் சூசைட் பண்றதுக்கு. ஓகே டேடா, நீ இதை வேற சொல்லடா, நானே பாத்துக்கிறேன்டா. வேற வேண்டாம்ன்றேன்ல. ஓகேடா. சண்டால பயலே என்ன சாகுறன்னு பாக்கலாம் நினைக்கிறான். வேற எப்படியோ சாத்தான் போறேன். இவன் செத்ததுக்கு அப்புறம் டான்ஸ் பார்க்க முடியாது. அதுக்கு முதல்ல டான்ஸ போட்டு காட்டிடுவோம். எடுத்து வச்சுக்கிட்டால கண்ணால என தின்னாடா கொஞ்சம் கண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா முட்டை காட்டுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. இந்த பாட்டுக்கு இன்னொருத்தர் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா ஐயோ இங்க அடங்காரா அண்ணா அண்ணா நான் கடங்காரங்க அங்க வாங்க. என்ன பயந்து ஓடுனீங்க கடங்காரன்னு நினைச்சு? இல்லண்ணே, காதலிக்க கண்ணோட்டு எல்லாம் கடனை வாங்கினேன், கட்ட முடியல. அதான். யார காதலையா கடனையா? ரெண்டையும் தான். ஓஹோ சரி, இப்ப எங்க போய்கிட்டு இருக்கீங்க? தான். என்னது சாகவா? ஓஹோ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இல்ல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனும் சாகிறதுக்காக தான் நிக்கிறேன். அதான் அவன் சாகிறதுக்கு எங்க ஆட்டத்தை பார்த்துட்டு போலான்னு ரொம்ப நல்லா இருக்கு. தனி ஆட கொஞ்சம் இதா இருக்கு. அதான் நீங்க எங்க கூட போட்டிக்கு ஆடினீங்கண்ணே. அதான் என்ன பாட்டு? இல்லண்ணே, இவ்வளவு நேரமும் ஒத்த சொல்லுக்கு ஒத்தையாவே அடிக்கிட்டு இருந்தேண்ணே. அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்களே. அப்ப என்ன ரெட்டை சொல்லுக்கு ரெட்டை ஆட முடியும்? அப்படி இல்லண்ணே, ஒத்த சொல்லுக்கே ரெட்டையா ஆடுவோம். அதான் சொல்றேன். சாகும் போதும் லொல்ல பாரு. முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவரா தொட்ட பின்னால ஏதோ ஆனேண்டா. நிறுத்துங்கடா. காரேத்தி கொள்ளுங்கன்னு பார்த்தா கட்டுப்பேத்தியே கொள்றீங்க. யாரா கடுப்பேத்துறது? பாட் பண்ணி இருக்கிற கார்ல வந்து சாப்பிடணும் இருக்கிற கடுப்பேத்துறது நீ ஏன் நானா? மச்சி டேய், இதுக்கே இப்படி கடுப்பாரு என்ன? சூரிய கட்டு பாடுறா, எவ்வளவு கடுப்பா வேண்டு. என்னடா ஸ்டோரி சொல்லி துளை. என்னடா வச்சு மேல பாக்குற? மறுபடியும் பிளாஷ்பேக்கா? இல்ல மச்சி, அங்க ஏதோ குருவி இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் பாத்து. குருவி என்ன சாப்பாடு உனக்கு எதுக்கு ராயபரிக்காவல? முதல்ல பிளாஷ் ஆகுது. உனக்கே தெரியும் மச்சி எவ்வளவு டீப்பா நான் அவ்வளவு லவ் பண்ணாண்டு. என் கிணத்துக்கு வந்து பண்ணியா நக்கலு மச்சி, என்னையும் விட்டுட்டு போயிட்டா மச்சி. இங்கேயுமா? சரி நீ சொல்லு. சரி இல்லையா நான் விட்டுட்டு போனா? சரி மச்சி, அதான் லவ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பயர் ஆன நான் ரினியூ பண்ணாம மறந்துட்டேன். ஒருவாரு கொய்யாரு நீ வந்தே சாருக்கு நான் குறுக்கான இருக்கேன். இல்லண்ணா, இதே மாதிரி தயாளும் விட்டுட்டு போனா. அதான். வெல்கம் டு மை கிளப். அட பக்கியலா, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு உங்களுக்கு கிளப் வரையா? கிளப் போங்கடா நீங்களும். காதல் அவனுக்கு காதல் அருமை தெரியலடா, அதான் இப்படி காய்ச்சிட்டு போறான். எங்களை மாதிரி ஆக்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்காதா? பறக்கும். என்ன நீ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் கடைசிக்கு நீ பாக்கில சார் இருக்கிறது இல்லை. அதனால இப்ப நான் எங்க போறேன்னு எனக்கே இருக்காங்க. எங்கடா இப்ப 2025ல இப்படி இருக்கிற லவ்வுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குடா. இப்பெல்லாம் லவ்வுக்கு இன்சூரன்ஸா? நீ இன்சூரன்ஸ் போடலையா? நான் என் காருக்கு போட்டிருக்கேன். நீ லவ்வுக்கு என்ன விளங்கல? அந்த ஆட் கூட பாக்கலையா? அந்த ஆட்ல சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாங்க? அங்க பாருடா, 2025 முதல் முறையாக அறிமுகப்படுத்தும் இன்சூரன்ஸ் இது. கார் விபத்துகளானால் காரை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு கார் இன்சூரன்ஸ் உள்ளது.
லைஃபுக்கு ஏதாவது ஆனால் அதை உங்களை காப்பாற்றுவதற்கு லைஃப் இன்சூரன்ஸ் உள்ளது. நீங்கள் வசிக்கும் இல்லத்துக்கு ஏதாவது நடந்தால் வீட்டு இன்சூரன்ஸ் உள்ளது. ஆனால் உங்களுக்கு முக்கியமாக தேவையான இன்சூரன்ஸ் நீங்க யாருமே போடுவதில்லை, யாருமே அதை கண்டுபிடிக்கவில்லை, நாம தான் கண்டுபிடித்திருக்கோம். அதுதான் லவ் இன்சூரன்ஸ். உங்களது காதலனோ இல்லை காதலியோ விட்டுட்டு போனார்கள் என்று சொன்னால், உங்களது பக்கம் ஃபால்ட் இல்லை என்று சொன்னா உங்களுக்கு தான் அந்த முழு காசும் வரும். இப்ப நீங்க என்ன செய்றீங்கடா, டக்குன்னு போன் எடுத்து கீழே இருக்க இலக்கத்துக்கு அடிக்கிறீங்க. உடனே அடிச்சீங்கன்னு சொன்னா 30% உங்களுக்கு தள்ளுபடி இல்ல, அடுத்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு இன்சூரன்ஸ் தருவோம். அப்படி லேட்டா அடிச்சீங்கடா 25% தான் தருவோம். எதுவா இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. 1 செகண்ட். பாத்தீர்களா, சொல்லி வாய் மூடவில்லை, ஒருத்தர் அடிக்கிறார். உடனே அவருக்கு நாங்க அடிக்கிறார். ஹலோ, என்னது லவ் இன்சூரன்ஸ் போடணுமா? பரவாயில்ல, உங்களுக்கு 30% இன்சூரன்ஸ் தருவோம். என்ன உங்க பேரு சொல்லுங்க பார்ப்போம். மயூரனா? 1 செகண்ட். கிளைண்ட் அப்புறமா காய்க்கு. என்னடா லவ்வுக்கு இன்சூரன்ஸ் போட இப்ப ரொம்ப லேட்டாடா. எப்படா லவ் பிரேக்கப் ஆச்சு? இப்பதான் கொஞ்சத்துக்கு காய்ச்சிட்டு வர்றதுக்கு முதல்ல போடலாம் தான். சரி பாப்போம், தமிழ்நாட்டில் உள்ள வேலை செய்யலாம் போறாங்க. இவங்க நல்லா டாப்பர்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க ஃபர்ஸ்ட் டே செட்டில்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஃபுல் செட்டில்மெண்ட். வெயிட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இவருக்கு இன்சூரன்ஸ். வணக்கம், உங்க பேரு? லிது. சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட நான் தான் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் பண்ணேன். ஓகே ஓகே, அப்ப எந்த நீங்க உங்கள்கிட்ட அன்னைக்கு இன்சூரன்ஸ் போட்ட மாயிரம் சொல்லி ஃபர்ஸ்ட். ஓ, அப்படி நசமா போயிட்டு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்துட்டு தானே எல்லாம் வந்து இப்ப அடுத்தது போட்டுருக்கீங்களா? அடுத்தது போட்டுருக்கீங்களா? வெரி குட். அதுவும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இப்ப இவருக்கு போடணும். உங்களுக்கு போடணுமா? என்ன போடணுமா? இன்சூரன்ஸ் போடணும். ஓகே ஓகே, சரி சரி. ஆனா என்ன பிரச்சனை என்றால் இவருக்கு 1 செட். அப்படின்னா கொஞ்சம் கூட காசு ஆகுமே. அண்ணனும் இருக்குது. அண்ணன் இருக்கா? அப்ப என்ன டாப் எகிரியுமே. எவ்வளவு மொத்தம் வருவன்றீங்க? இப்ப மொத்தமா எவ்வளவு வருவன்னு பார்த்தா எப்படியும் 250 மந்த்துக்கு வரும். 250? ஆமாங்க. என் கார் இன்சூரன்ஸ் அவ்வளவு கட்ட மாட்டேன். பரவாயில்ல, இது லைஃப் இன்சூரன்ஸ். கார் இன்சூரன்ஸ் இருக்காது, விபத்தானா தான். லவ் இன்சூரன்ஸ் எப்ப வேணாலும் என்னோட நடக்கலாம். அவரை பிளான் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. இப்ப பில்ல கட்டணுமா இல்லாட்டி கொஞ்சம் என்ன மாதிரி அந்த அசஸ்மெண்ட் எல்லாம்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, எங்க கும்பில 2 பேர் போயிட்டு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க நீங்க என்ன எங்க இருப்பீங்க எல்லாம் பாப்பாங்க. அப்புறம் வீட்டை அப்படியே அந்த கேள்ற அப்படியே பார்ப்போம். பார்த்துட்டு வீட்டை அப்படியே சொன்னோம்னா அந்த கேளுக்கு எல்லா காசும் போகும். அந்த கேள்ற பிரச்சனை சொன்னா இதற்கு எல்லா காசும் வரும். அவ்வளவுதான். ஆனா என்ன இதுல பிரச்சனை என்றால் அவட்ட கேளுக்கு இன்னும் ஒரு அண்ணா இருக்கு. 2 அண்ணா. 2 அண்ணா இருக்காங்களா? கூட்டி கழிச்சு பார்த்தா 500 ரூபாய்க்கு தான் முடியும். அந்த கொடுத்து செட்டில் கொடுத்துருக்கலாம் சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், நம்பர் தருவான். ஆனா என்ன அவர்கிட்ட போனா கொஞ்சம் அவருக்கு நாங்க உங்களுக்கு கொஞ்சம் காசு தருவோம். அப்ப சரி அப்ப கண்டிப்பா செஞ்சிடலாம். சரி, அப்ப நீங்க ஃபால்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. நாங்க உடனே இப்ப போயிட்டு சரி, ஓகே. நீங்க ஃபால்ஸ் எல்லாம் கொண்டு மீட்டிங்ல வாங்கல. நாங்க சரி, அப்புறமா சொல்லுங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சு. பிரச்சனை இல்லை. இப்பதான் 2 பசங்க வந்தாங்க, அவங்க வேற போயிட்டாங்க. அடுத்ததான் உங்களே முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, செஞ்சிடலாம். ஓகே. ஆமாங்க, பாருங்க, இப்படிதான் லவ் இன்சூரன்ஸுக்கு எந்த இன்சூரன்ஸ் போட மறந்தாலும் லவ் இன்சூரன்ஸ் போட மறக்காதீங்க. அது எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். யார் வேணாலும் யார் கூட மூடலாம். பாத்துக்கங்க, உடனே போடுங்க இந்த போன் நம்பருக்கு. அப்புறம் உங்களை அடுத்த முறை சந்திப்போம். ஓகே, பாருங்க மட்ட போன் வருது. ஹலோ, சரி சொல்லுங்க.